இந்தியாவும் சீனாவும் எலியும் பூனையும் போல் சித்தரிக்கப்பட்டு வரும் நிலையில் வந்தே மாதரத்தையும் ஜெய்ஹோ பாடலையும் சீனர்கள் உணர்ச்சி பொங்க பாடினால் எப்படி இருக்கும்? அதுவும் அனைவரும் ஊனமுற்றவர்கள் என்கிற போது இந்த பரவசத்தை தான் சென்னை வாசிகள் சமீபத்தில் உற்சாகத்துடன் அனுபவித்தனர். சமாதானத்தின் கலைஞர்கள் என்று யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்ட 60 கலைஞர்கள் அடங்கிய சீன கலாச்சார குழு சென்னையில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சியை நடத்தி காட்டினர். நேரு உள் விளையாட்டரங்கில் கடந்த 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது தங்களது இசை நடனத்தால் சுமார் 2 மணி நேரம் ரசிகர்களை கட்டி போட்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆஸ்கர் நாயகன் AR ரஹ்மான் முன்னிலையில் அவரது படைப்புகளான வந்தே மாதரத்தையும் ஜெய்ஹோ பாடலையும் தேர்ந்த இசையுடன் சீனர்கள் உணர்ச்சி பொங்க பாடிய போது அரங்கத்தில் எழுந்து நின்று கரகோஷமிடாதவர்கள் யாரும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். சீன குழுவில் இடம்பெற்றிருந்த அனைவரும் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் என்பதுதான் அரங்கத்தின் ஆச்சரியத்திற்கு முக்கிய காரணம். உலகளவில் பலம் வந்து கொண்டிருந்த சீன குழுவினரை சென்னைக்கு களமிறக்கிய குளோபல் மீடியா என்ற துபாய் நிறுவனத்தின் நிர்வாகிகள் அனைவருமே லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவர்களாம். எது எப்படியோ சீனர்கள் வாயால் நமது தேசபக்தி பாடல்களை பாட வைத்து விட்டதில் ரசிகர்களுக்கு பரம திருப்தி. மீண்டும் இந்தோ சீனா பாய் பாய் என்று நாம் தைரியமாக கூவி அழைக்கலாம். And they've achieved something all over the world. And it's a great lesson to learn from this troupe. I'm really thankful to all of you for really mesmerizing us. And I think our people deserve this. And